நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு. என்னம்மா இப்பெல்லாம் எக்ஸசைஸா சொல்லிட்டு இருக்க? இல்லை சார், சரி, ரொம்ப நேரமா மேக்கப்ல இருந்தேனா, அதான் முதுகு வலிக்குது. முதுகு வலியா? இந்த வயசுல முதுகு வலியா? அப்போ ஆமா, அப்போ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணாக்கா முதுகு வலியெல்லாம் போயிடுமா? இல்லை சார், இப்படி பண்ணா கொஞ்சம் வலி குறையுது, அதான். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். அதனால கேட்டு தெரிஞ்சுப்போம், சரியா? ஆமால, அதுக்கு தானே ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஆமா, அவரே போய் கேட்போம். சரி வா. வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஷாமினி, உங்களுக்கு வயசாகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு விஷயம் தெளிவா காட்டிடும். அது என்ன? சுலபம். வெள்ளை முடி. அதுதான் இப்பெல்லாம் 30 வயசுலயே வருதே. முகத்துல விழுற சுருக்கம். அதுதான் மேக்கப் போட்டு கவர் பண்ணிருக்கீங்க. பொதுவா கவர் பண்றாங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒரு பதில நீங்க மனசுல வச்சுட்டு தானே கேக்குறீங்க, அதை நீங்களே சொல்லுங்க. சாமி, யாரு உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கும் போது ஐயோ இங்க வலிக்குது, அப்பா அங்க வலிக்குது அப்படின்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வயசாகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. உட்கார்ந்து இருக்கிற எனக்கே டக்குனு எந்திரிக்கணும் சொன்னாலே முதுகு வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு வயசாகுதுன்னு அர்த்தம். ஏன் உங்களுக்கு இப்போ வயசாகலையா? இங்க பாருங்க, உடம்புல 206 எலும்புகள் இருக்கு. அதுல எங்க பிரச்சனை வந்தாலும் வலி வரதானே செய்யும். சாமி, பாத்தீங்களா, 2 உள்ளங்கள் சந்திக்கும் போது அங்க ஒரு மகிழ்ச்சி ஒலி ஏற்படுது. ஆனா 2 மூட்டுகள் சந்திக்கும் போது உடல் வலி நோவுது. மூட்டு வலி, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு இதை வகைப்படுத்துறாங்க. அதாவது மூட்டு தேய்மான நோய், மூட்டு வீக்க நோய் அப்படின்னு இதை அழைப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பொதுவா சொன்னாலே இது வந்து பெண்களுக்கு தான் அதிகமா ஏற்படுறதா சொல்றாங்க. ஆனா இது எதனால ஏற்படுது? உடல் அமைப்பா, மரபணுவா, இல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல தான் பிரச்சனையான எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கான பதில தான் நாங்க தேட போறோம். எங்களோட சேர்ந்து தேடுறதுக்கு 2 பிரபலங்கள் வந்திருக்காங்க. அவங்கள இப்ப நாம அரங்கத்துக்கு அழைப்போம். திரு எல் விஜயேந்திரன், பவித்ரா, நாயர். சாமி, ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் சூப்பர் ஸ்டார். ஆமா, இன்னொருத்தவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டார். வேற லெவல் நம்ம நிகழ்ச்சி. அவங்க வந்து எப்போதுமே வந்து பின்னணி பாடகர்கள், திரைப்பட பின்னணி பாடகர்களோட தான் பாடுவாங்க. சரி, உங்க 2 பேருக்குமே எங்களுடைய வணக்கம். நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கா? வந்தது கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் இதனால இந்த மூவ்மெண்ட்ஸ்னால இந்த இடுப்பு பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் பின் எலும்பு, அதனால் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறது. பவித்ரா, நீங்கள் சொல்லுங்களேன், நீங்களும் வந்து ஆடுறீங்க பாடுறீங்க அதெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் தட் இட்ஸ் காமன். ஃபீமேல்ஸில் வந்து அது அதிகமாக இருக்குன்னு எனக்கு அது ஒரு தெரிஞ்ச விஷயம். சரி, அங்கிளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு வந்து இடுப்பு வலி இருக்கு, அதுக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒரு நிபுணரை நாம அரங்கத்துக்கு அழைக்க இருக்கோம். ரசிகர்களே, எலும்பியல் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாத்தப்பன். வாங்க டாக்டர். வணக்கம். போன தொடர்லேயே நாங்கள் உங்களை சந்திச்சிருந்தோம், மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த தொடரில் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் போன தொடரை கேட்டதுக்கு பதிலாக இப்போ இந்த ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, மூட்டு வலிங்கிறது நம்ம உடம்பில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல எலும்புகள் இருக்குது. ஒவ்வொரு எலும்பும், அதாவது 2 எலும்புகள் சேரும் இடங்களில் மூட்டு ஏற்படுது. முதுகெலும்பாக இருக்கலாம், தோள்பட்டையாக இருக்கலாம், முட்டியாக இருக்கலாம். இந்த முட்டியில் வந்து முக்கியமான 3 அம்சங்கள் இருக்குது. எலும்பு, ஜவ்வு, தசைநார். தசைநார்லாம் வந்து சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். கார்ட்லேஜ் வந்து அதுக்கு 2 நடுத்தரமாக உள்ளது, சாஃப்ட் போன்னு சொல்கிறது. அப்புறம் எலும்பு. இது 3 ஒழுங்காக வேலை செஞ்சிச்சுன்னா நமக்கு மூட்டில் வந்து வலி இருக்காது. நீயாக இருக்கலாம், ஸ்பைனாக இருக்கலாம். அந்த தேய்மானம் ஏற்படும் பொழுது எதனால் இந்த 3லேருந்து எதுவும் ஒன்று ஒழுங்காக வேலை செய்யலைன்னா தேய்மானத்துக்கான அடுத்த ஸ்டேஜாக ஏற்படுது. ஸோ அது அழுத்தம் கூடுதலாக போகும்பொழுது அந்த சாஃப்ட் போன் கார்ட்லேஜ் தேயும் பொழுது எலும்புகள் உரசுகின்றன. எலும்புகள் உரசும் பொழுது அதில் இருக்க நரம்புகள்,
எல்லோரும் நினைப்பாங்க ஜவ்வில் தான் நரம்பு இருக்குன்னு. ஆக்சுவலி ஜவ்வில் வந்து ஏ நியூரோன்னு சொல்கிறது, நரம்பு இல்லை, எலும்பில் தான் நரம்பு இருக்குது. ஸோ அந்த ஜவ்வு வந்து தேயும் பொழுது இரு பாகங்களும், அந்த எலும்பு பாகங்களும் உரசும் பொழுது வலி உணர்ச்சி ஏற்படுது. தசையை வந்து நம்ம பலமாக வச்சுக்கும் போது அழுத்தம் குறையுது. ஜவ்வு கரெக்டாக இருக்கும்போதும் அழுத்தம் வந்து எலும்பில் போகலை. ஸோ இது மூணும் ஒழுங்காக செயல்பட்டால் தான் அந்த முட்டி தேய்மானம் வராது, வலியும் இருக்காது. சரி டாக்டர், அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி என்கிட்ட. அதாவது ஆர்த்ரைட்டிஸில் வந்து 2 வகையாக இருக்கு இல்லையா? ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து தேய்மானத்தில் வருது. ரெண்டுமே ஒரே மீட்டிங் பாயிண்ட், அதாவது தேய்மானம் ஏற்படுது. ஆஸ்டியோவில் வந்து பெரும்பாலும் 50 அதுக்கு மேற்பட்ட வயசில் தாக்கம் பண்ணுது. நம்ம 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தோம்னா கூட ஒரு பாயிண்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரூமட்டாய்டு வந்து ஒரு வேறு, அதை வந்து சிம்பிளாக சொன்னால் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ நம்மளோட உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் நமக்கு வந்து சாதகமாக வேலை செய்யாமல் நமக்கு எதிர்மறையாக வேலை செய்யும் பொழுது மூட்டுகளை போய் தாக்கம் பண்ணுது. இதில் வந்து ஒரு ஜெனட்டிக் கம்போனன்ட் அதிகமாக இருக்குது. ஸோ தாயாருக்கு இருந்தால் நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். பெண்மணிகளுக்கு கொஞ்சம் கூடுதலான ரேஷியோ வைஸ் அது வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை அதனால கூட இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்காக ஆடி ஆடி உழைச்ச ஒரு நல்ல உள்ள அவர் ஆடலைன்னா எங்களால் நிகழ்ச்சியை பார்க்க எனக்கு தெரியும் அவர். ஸோ இப்போ வந்து அங்கிளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய நிகழ்ச்சிகள் ஒரு காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தார். பல மேடைகள் ஏறி இருக்காங்க. ஸோ நடனம் ஆடுவது அவருக்கு வந்து ரெகுலராக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அங்கிள் மாதிரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் உள்ளவங்க, அதாவது முட்டியை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்க, இந்த பிரச்சனை வந்து பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் தவிர்க்கிறதுக்கு? முக்கியமாக பார்த்திங்கன்னா அழுத்தம், அதாவது வெயிட். ஸோ அந்த லோடு வந்து அழுத்தம் குறையும் பொழுது தேய்மானத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. அவங்க வெயிட்டை நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறதும் சரி, பிற்காலத்துலேயும் வந்து அந்த மூட்டோட தேய்மானத்துக்கான தாக்கங்கள் குறையுது. ரெண்டாவது தசை பலம், முதல்ல பேசினது தான் 3 அம்சங்கள். ஸோ தசை பலம் நல்லா இருக்கும் பொழுது, ஸோ ஸ்ட்ரெச்சிங்கையும் வச்சுக்கிறோம், அதே சமயம் தசையை டோனாகவும் வச்சுக்கிறோம். அந்த மூட்டுக்கு போகக்கூடிய ஒரு அழுத்தம், தோள்பட்டையாக இருக்கலாம், முட்டியாக இருக்கலாம், இடுப்பாக இருக்கலாம், அழுத்தங்கள் குறையுது. அழுத்தங்கள் குறையும் போது நேச்சுரலாக தேய்மானமும் உங்களுக்கு குறையும். மூணாவது சாப்பாடு, உணவு. ஸோ அந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மூட்டுகளுக்கு போகுது, எலும்புகளுக்கு போகுது. எலும்பு நல்லா திடமாக இருக்கும்போது பிற்காலத்தில் மற்ற பிரச்சனைகள், ஆஸ்டியோபோரோசிஸ், இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் கிடையாது. பட் எல்லாத்துலேயும் ஒரு விதமான வீக்கான ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. தசை நல்லா பலமாக இருக்கிறதுக்கு புரோட்டச்சத்து ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த உற்பத்திக்கு நம்ம வழிவகுக்கிறதுக்கு அதை தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். அதை ஒழுங்காக பார்த்தா தான் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, இந்த மாதிரி அந்த அட்வைஸ் தான் அவங்க டாக்டர்ஸ் சொல்லி. அதனால இட்ஸ் டைம் டு டேக் அ பிரேக் இல்லையா? அதனால இப்போ நம்மளும் ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வரோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. லைக் நமக்கும் இந்த மாதிரி லைக் 30க்கு கீழே அங்கே வலிக்குது, யூனோ ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரின்னு நம்மளும் யோசிச்சுட்டு இருப்போம். ஹவ் டு வி செக் நமக்கு அது இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? ஓகே, முக்கியமாக வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வலி இருந்தால் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோ அல்லது உங்கள் ஜிபியோடு நீங்கள் முதல்ல பார்த்து அதை பரிசோதிக்கலாம். முக்கியமாக வந்து அவங்க வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங், உங்களோட பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி வலி, காலையில் ஆரம்பிக்குதா, அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குதா, 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குதா, நடக்கும்போது தான் அந்த வலி வருதா, இல்லை நடக்கும் இல்லாமல் அந்த வலி இருக்கா, மரபியல் ரீதியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு இளமையிலே அந்த ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அதை பார்ப்பாங்க. ரெண்டாவது படியாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது. ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது மூட்டில் தேய்மானங்கள் எதுவும் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கா இல்லைன்னா நமக்கு தென்படும். மூணாவது, சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இளமையான வயசில் இருக்கும்போது அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு பிளட் பரிசோதனை பண்ணுவோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் சில பேருக்கு சிஆர்பிங்கிற ஒரு சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அது ரொம்ப ஹையாக இருக்கலாம். மற்றபடி ரூமட்டாய்ட் ஃபேக்டர், ஆன்டிநியூக்ளியர் ஆன்டிபாடி, இது மாதிரி பற்பல ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தால் இந்த ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸோ அதுக்கும் ஒரு சிமிலர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்க்கான அறிகுறிகள் இருந்தால் அதுக்கு தக்கவான ஒரு டயக்னோசிஸ் வந்துட்டு அதுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிபுணர், ரூமட்டாலஜிஸ்ட்டை பார்க்குற ஒரு தேவைகள் ஏற்படலாம். எல்லாத்துக்கும் அறுவை சிகிச்சை இல்லை, அதை பார்த்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது.
இப்போ டாக்டர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே, குறிப்பாக சொல்லணுன்னா 2008, அப்போ அது எப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, நான் கீழே தரையில் உட்கார்றப்ப என்னால் காலை மடக்கி உட்கார முடியாமல் போச்சு. அப்போ தான் உணர்ந்தேன் இது என்னமோ பிரச்சனை அப்படின்னு. அதுக்கப்புறம் படிப்படியாக சைக்கிள் ஓட்டுறது, வேகமாக நடக்கிறது, இதெல்லாம் தடைப்பட்டு போச்சு. அப்புறம் வலி, தொடையிலேருந்து முட்டி, கால், பாதம் இப்படி வலி, படுக்கும்போதும் வலி, அப்புறம் சாதாரணமாக நடக்கிறப்ப வலி வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நினச்சேன் இது என்னமோ சீரியஸான ஒரு ப்ராப்ளம், போய் மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அப்புறம் பொது மருத்துவமனையை போய் பார்த்தேன். மருத்துவரை போய் பார்த்தப்ப அவர் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னார், இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இது வந்து அந்த தேய்மானம், முட்டி தேய்மானம் ஆகிடுச்சு, அந்த ஜல் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு மருத்துவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஜல் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. 2-3 வாட்டி ஊசி போட்டேன். அது வந்து அவர் சொன்னார், இது ஒரு 6 மாதம், சில பேருக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் தாங்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த வலி வந்து 1 மாதத்துலேயே திரும்பி வந்துடுது. அப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு முறையும் போய்கிட்டே இருந்தால் எத்தனை ஊசி தான் போடுறது, அப்புறம் முடியல. அதுக்கப்புறம் தான் போய் ஒரு மருத்துவரை பார்த்தேன். அவர் சொன்னார், இது வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் சரி அறுவை சிகிச்சை செய்யலான்னு சொன்ன டாக்டர்கிட்ட போய் பார்த்து அப்புறம் ஏற்பாடு செஞ்சோம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் நம்புவீங்களா என்னமோ தெரில, ஆனால் உடனே எனக்கு நிவாரணம் தெரிஞ்சிச்சு. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு உடனே அந்த வலி போயிடுச்சு, எங்கே போணுச்சுன்னே தெரில. அப்புறம் அவங்க தெரப்பி, எக்ஸசைஸ் அது இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. செஞ்சால் அந்த வலி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அது முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசமாக தெரிஞ்சது. இப்போ வந்து அந்த வலி சுத்தமாக இல்லை, பழையபடி காரியத்தெல்லாம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மறுபடியும் அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு ரொம்ப அழகாக திரும்பி சந்தோஷப்படுறாரு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனால் டாக்டர், இந்த தருணத்தில் நான் கேட்கணும், அதாவது அவர் வந்து வலி இருந்துச்சு, அப்புறம் மருத்துவரை பார்க்க போகிறாரு, சின்ன சின்ன மருந்துகள் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு சரியாக இருக்குது, அப்புறம் மறுபடியும் அந்த வலி வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை தான் நல்ல தீர்வு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே அறுவை சிகிச்சை போகணுமா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களாம்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் முட்டியை பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பாருங்கள், உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறேன், இதை பாருங்கள், அவர்கிட்ட ஒன்று கொடுக்குறேன், இதை பாருங்கள், ரெண்டில் வித்தியாசங்கள் இருக்கா? முதல்ல முட்டின்னு எது தெரியுதுல்ல? அந்த இதில் நீங்கள் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த எலும்பில் வந்து அந்த ஊதா கலர் இருக்குது, ஜவ்வுக்கு நிகராக இருக்குது. அதில் கூட ஊதா இருக்குது நீங்கள் வச்சிருக்கிறதுல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வு வந்து நல்லா இருக்குது, ஆனால் சிறு சிறு பாகங்களில் தேய்மானம் இருக்குது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் அந்த இதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது. அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் இன்ஜெக்ஷன் இருக்குது, லூப்ரிகேஷன் இன்ஜெக்ஷன் இருக்குது, தசை பயிற்சி அதாவது ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணி ஓரளவு நிவர்த்தி பண்ணலாம், ஓரளவு நீடிக்கலாம். அவங்க எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வெயிட்டை குறைக்கும் போது அழுத்தம் குறையுது. 3 அம்சங்கள் நான் முதல்ல சொன்னது, அதை தடமாக வச்சுக்கினாங்கன்னா அது ஓகேயாக இருக்கும். சில பேருக்கு அதோடு நிற்கும், ரிவர்ஸில் போகாது. ஆனால் சில பேர் திருப்பி தொடர்ந்து வந்து வெயிட்டை பார்த்துக்க மாட்டாங்க. எக்ஸசைஸ் வந்து ஆரம்பம் போது பண்ணும்போது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. திருப்பி வந்து தசைகளோட முதிர்ச்சி ஏற்பட்டு அது வந்து எலும்புகளுக்கு வந்து அந்த எல்லிய ஜவ்வுக்கும் தேய்மானத்தை ஏற்படும் பொழுது அந்த ஊதா இருக்க அந்த ஜவ்வு தேய அதிக ஸ்டேஜில் வரும்போது இதுக்கு வந்து இன்ஜெக்ஷனோ நம்ம தசை பயிற்சியோ இதெல்லாம் வந்து உதவி செய்யாது. இந்த மாதிரி நபருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். இந்த பெயின் கில்லர்ஸு, இந்த ரிலீவிங் ஜெல்ஸ், க்ரீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். இது அப்படி போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் வந்து கொஞ்சம் ஓகே ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த வீக்கம் வரலாம், அந்த வலி வரலாம். இதற்கு நிவாரணம் எப்படி? ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது தவறு கிடையாது. கிரேட் 1 கிரேட் 2ல் ஓகே, ஏன்னா அது நிவர்த்தி பண்ணும். அதே சமயம் அந்த பீரியடில் நீங்கள் மெதுவாக தசையை பலப்படுத்துவீங்க.
தசையை பலப்படுத்திட்டு இந்த தாக்கங்கள் அவ்வளோ கூடுதலாக அடுத்த தாக்கமாக வீக்கமாகவோ இல்லை வலியாவோ வராட்டி உங்கள் தசைகள் ஈடு கொடுக்குது, தேஞ்ச ஜவ்வுக்கு நிகராக ஈடு கொடுக்குது. இல்லை அது முடிந்த பிற்பாடு திருப்பி அதே அளவு வீக்கம் அதே அளவு வலி வந்தால் இது சரியில்லை. அப்புறம் நீங்கள் கணிச்சது வந்து கிரேட் 1 கிரேட் 2 இருக்கும், அநேகமாக இருக்காது, கிரேட் 3 to கிரேட் 4 இருக்கும். ஸோ சில பேர் வந்து அவங்க மிரரில் பார்க்கும்போது முட்டியோட வளைவு ரொம்ப இருக்கும். அந்த இடுப்பு பார்த்திங்கன்னா இப்போ ஹிப் ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காலணி போட முடியாது, அவங்களோட பேண்ட்ஸை போட முடியாது, அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க, டோனியல்ஸை கட் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஏன்னா அந்த இடுப்பு வந்து நம்ம சகஜமாக உட்காந்துருக்கோம், அப்படி அந்த ஒரு 90 degrees ஃப்ளெக்ஷனில் பண்ண முடியாது, ஒரு சாயலில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்குது, உங்கள் சரளமாக உங்கள் ஜாயிண்ட்டை மூவ் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் தொடர்ச்சியாக பற்பல நாட்கள் ஓடிட்டு இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. மூட்டு பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி நிவாரணம் பெறலாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இந்த இடைவேளைக்கு பிறகு இங்கே போயிடாதீங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. சரி டாக்டர், வந்து இடைவெளிக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அறுவை சிகிச்சை பற்றி கொஞ்சம் விரிவாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ அறுவை சிகிச்சை வகைகள்லேயே வந்து இந்த ரொபாட்டிக் நீ ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் பொதுவாக செய்கிற அறுவை சிகிச்சைக்கு நீ ரிப்ளேஸ்மெண்ட்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன செய்வாங்க அதில்? ஸோ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த கார் ஓட்டு போகும்போது ஒரு அட்ரஸை ஃபைண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரீட் டைரக்டரியை பார்ப்போம். இப்போ ஜிபிஎஸ்ஸை பார்க்குறோம், யாரும் ஸ்ட்ரீட் டைரக்டரியை பார்க்குறதில்ல. அதே கான்செப்ட் தான். ஸோ ரொபாட்டிக் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 0.1% எரருக்குள்ளே வெரி அக்யூரேட்டாக நம்ம வந்து முட்டி மாற்றத்தை பண்ணுறோம். ஸோ அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா, இதை கொடுக்குறேன், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியுது. அந்த முட்டி தேய்மானத்தில் அந்த மேலே இருக்க தொடையல் வந்து ஃபெமரல் கம்பவுண்டுங்கிறது, கீழே வந்து டிபியல் கம்பவுண்ட். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க பாலித்திலின். ஸோ இது நிகராக வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த முட்டியை வந்து நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னே அந்த நபருக்கு நடக்கிறதுக்கெலாம் சௌரியமாகுது. முந்தி வந்து என்ன பண்ணோம்னா கன்வென்ஷனல் டெக்னாலஜியில் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜிக்கு, ஸோ நம்ம ரஃபாக பார்க்குறோம்ல, ஒரு ரூலர் வச்சு பார்க்குறோம், இது எஸ்டிமேஷனாக இருக்குது. இப்போ பக்காவாக அதை மெஷர் பண்ணி முதல்லே கூட சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு இந்த நபருக்கு இந்த இம்ப்ளான்ட் பொருந்தும், அதெல்லாம் முதல்லே பிளான் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட எக்ஸிக்யூஷன் ஃபேஸுக்கு தான் சர்ஜரிக்கே போகிறோம். ஸோ அந்த சர்ஜரியில் பண்ணும்பொழுது ஒரு துளி ஒரு நம்மளோட ஹேரோட ஒரு சைஸுக்கு அளவுக்கு வந்து அந்த ஆக்யூரஸியை இந்த ரொபாட்டிக் நமக்கு டெலிவர் பண்ணுது. இப்போ இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த உடல் எடை அதை வந்து நம்ம குறைக்கணுமா, இல்லை அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய? பெரும்பாலும் இந்த பார்த்திங்கன்னா அழுத்தம் தான் பேசணும். ஸோ இந்த முட்டி வந்து தேய்மானம் ஏற்பட்டோன்னா அவங்களுக்கு வெயிட் கூடுது. ஸோ ஏன்னா அவங்களால வலினால் எக்ஸசைஸ் பண்ண முடியலை. இதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்னே அவங்களுக்கு திருப்பி வந்து அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கான வழிவகுக்குது. ஏன்னா திருப்பி அவங்க எக்ஸசைஸ்லாம் ஈடுபடலாம். இதை நல்லா பார்த்துக்கும் பொழுது இதோட இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டியும் உங்களுக்கு பற்பல மடங்குகள் கூடுது. ஸோ ஜவ்வாக இருந்தாலும் சரி, பாலித்திலும் சரி, நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அது தக்கவாறு அதை ஈடு கொடுக்கும். டாக்டர், நிறைய தடவை வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு தீர்வு இருக்குது. ஆனால் அந்த ஒரு கட்டத்துக்கு போகாமல் நாம் எப்படி தவிர்க்கலாம்? எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, ஏன் வருமுன் காப்பதே ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது தசைகள், நம்ம ஆரம்பத்தில் பேசின 3 அம்சங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். 3 அம்சங்கள், தசையை நல்லா பலமாக வச்சுக்கிறோம், அதுவும் தடமாக இருக்கும், நம்ம மூட்டில் போகக்கூடிய அழுத்தங்கள் குறையுது, எடையை ரொம்ப நல்லா வச்சுக்கணும், வெயிட்டு. இப்போ இந்த சாப்பாடும் ஒழுங்காக இருந்து தசையும் பலமாக இருந்து உடற்பயிற்சி தான் நேச்சுரலாக வெயிட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, டாக்டரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கிடைக்காதா? அந்த 5 நிமிஷத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத டாக்டர் சாத்தப்பன் இப்போ நம்ம கிட்ட காட்ட போகிறாரு. என்னடா கார்த்திக் திடீர்னு காலில் சலகையெல்லாம் கட்டியிருக்காரு அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தவாரோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தோ எப்படி எளிய முறையில் சீக்கிரமாக உங்கள் மூட்டுகளுக்கு வலு சேர்க்குற மாதிரி சில உடற்பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்றத டாக்டர் சாத்தப்பன் இப்போ நமக்கு சொல்ல போகிறார். நல்லா ஓகே. கார்த்திக் முதல்ல உட்காருங்க, பவித்ரா உட்காருங்க. இப்போ நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறதா நேரம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து பண்ணலாம், அலுவலகத்துலேருந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, எப்படி எந்திருப்பீங்க நான் காட்டுங்களேன். ஓகே, இப்படி பண்ணிட்டு இருந்தால் முட்டி தேஞ்சே போயிடும். சரி, திருப்பி உட்காருங்க. இப்போ உட்காந்து நீங்கள் எந்திரிக்கும் பொழுது மனசில் நினச்சிக்க வேண்டியது உங்கள் க்ளூட்ஸு, பின் தசைகள், அதை முதல்ல யூஸ் பண்ணணும். 2வது குவாட்ரிசெப்ஸை யூஸ் பண்ணணும். முட்டி வந்து பாதத்தை தாண்டி வரக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் டைட்டாக அந்த மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லோடு போகிறது கரெக்டாக ஹீலில் தான் போகணுமே தவிர கால் விரல்களை
போகக்கூடாது. அப்படி போணுச்சுன்னா முட்டியோட அழுத்தம் வந்து பல மடங்கு கூடும். இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முட்டி தேய்மானத்துக்கு வழிவகுப்பீங்க. அதை நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவது, இப்படி பண்ணும்பொழுது இந்த தசைகளை வந்து நீங்கள் நல்லா பலப்படுத்துவீங்க கரெக்டாக பண்ணும்பொழுது. இதை பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு 5 தடவை பண்ணால் கூட ஆஃபீஸில் இருந்துட்டு நல்லா பண்ணலாம். உங்கள் முட்டி வந்து நல்லா தசைகள் வந்து பலமடையும். இப்போ நீங்கள் திருப்பி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும். கரெக்ட். இப்படி பண்ணிங்கன்னா இந்த மசில்ஸ் வந்து நல்லா திடமாக இருக்கும். இதை ஒரு 5 தடவை பண்ணுறோம். அப்போவே வந்து நம்ம வந்து தசைகள் நல்லா பலமடையும். வாட்ஸ்அப் பார்க்குறது பதிலாக இதை பண்ணுங்க, நல்ல மசில்ஸ் வந்து பலமாக இருக்கும். டாக்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது பிடிக்காது, ஒன்லி வாய்ஸ் நோட்டா டாக்டர்? டெக்னாலஜி ரிப்போர்ட். சரி டாக்டர், இப்போ இவங்களே எந்திரிச்சு உட்கார சொல்லிட்டீங்க, அவர் காலில் என்னமோ கட்டி விட்டுருக்கீங்களே. ரைட்டு. அடுத்த ஸ்டேஜாக இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். வீட்டில் இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் வெயிட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பாட் ஷாப்புக்கு போகிறோம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இந்த ஆங்கிள் வெயிட்டை அடுத்த ஸ்டேஜாக இப்போ முட்டியை பலப்படுத்துறதுக்கு இப்போ கார்த்திக், இப்போ நீங்கள் நீயை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுங்கள். ஓகே, மெதுவாக மடக்குங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது இந்த தசைகள் குவாட்ரிசெப்ஸை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இதை பண்ணும்பொழுது அந்த தசைகள் அடுத்த ஸ்டேஜாக கால் வெயிட்டுக்கு தக்கவாறு, அவங்க பாடி வெயிட்டுக்கு தக்கவாறு முதல்ல பவித்ரா பண்ணாங்க. இப்போ வெயிட்ஸை ஆட் பண்ணி அவங்க உட்காந்த இடத்துலேருந்தே அந்த முட்டிகளை வந்து பலப்படுத்துறதுக்கு இது வழிவகுக்கும். இதை வந்து பெட்டில் நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு வந்து காலை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்பொழுது ஹிப் ஃப்ளெக்ஸஸ் அந்த தசைகள் வந்து நீங்கள் பலப்படுத்துறீங்க. மூணாவது வந்து அவங்க பின்னாடி அவர் வந்து கார்த்திக் வந்து கொண்டு வரும்போது பின் தசைகள், அதாவது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், அது பின் பகுதியில் இருக்க அந்த தசைகளை வந்து அவர் பலப்படுத்துறாரு. அதை இன்னும் பெட்டராக பண்ணோம்னா அவங்க வந்து பெட்லேருந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பெல்லி வந்து ஃபேஸ் டவுன், அப்புறம் முட்டிகளை வந்து மடக்குறாங்க. அப்போ பூமியின் ஈர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக பண்ணும்போது இன்னும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பலமாக இருக்கும். ஸோ முன் தசைகள் பலம், பின் தசைகள் பலம், முட்டிக்கு போகிற அழுத்தம் குறைவு. அப்போ டாக்டர், இப்போ இந்த மாதிரி வெயிட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தலாம்? இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சுகர் பேக்கெட் இருக்கும். அது காஃபியில் கலந்து குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பையில் வந்து கட்டிக்கிட்டு இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ஒரு பேஷண்ட் தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன், நீங்கள் வீட்டில் எதை யூஸ் பண்ணுங்களேன்னு. அப்போ அவங்க ட்ரை பண்ணி சொன்னாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் வாங்க வேண்டியதில்லை, இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஸோ அதாவது ஒரு அரிசி பேக்கெட்டே இல்லை ஒரு சுகர் பேக்கெட்டை இப்படி காலில் கட்டிக்கிட்டு உடனே அரிசி பாக்கெட் போனோம்னா முட்டி பதமாக பண்ணணும். இவ்வளோ வெயிட் உள்ள அரிசி பேக்கெட்னு சொல்ல வந்தேன், அதுக்கு 5 கிலோ போட்டுறது. ஏற்கனவே இப்படி காலை தூக்கும் போது டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு, அரிசி எல்லாம் வைக்காதீங்க. சரி, இந்த தருணத்துல நம்ம அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நம்ம டாக்டர் சாத்தப்பன் அவர்களுக்கு கண்டிப்பா எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க நம்மளுடைய நட்சத்திரங்கள் திரு எல் விஜேந்திரன் அங்கிள், பவித்ரா நாயர். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. சரி, இந்த தருணத்தில் நாங்கள் விடைபெறும் நேரம் வந்துருச்சு. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்கள் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.